இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சாண்ட்விச் தாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு தக்காளி ஒன்று எடுத்துகிட்டு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துடலாம். அது தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்தது நான் ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேங்க. வெங்காயத்தையும் தக்காளி மாதிரியே சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயத்தையும் உள்ளுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தக்காளி, மிளகாய், வெங்காயம் இந்த மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தோசைக்கல் நல்லா சூடாகட்டங்க. அதுக்குள்ளே நம்ம ப்ரெட்டில் நெய் தடவிக்கலாம். ஒரு சைடு தடவிட்டு அதுக்குள்ளே நம்மளுக்கு தோசைக்கல் சூடாக இருக்கும். அதுலேயும் நம்ம நெய் தடவிக்கலாம். நெய் தடவிட்டு அதுக்கு மேலேயும் நம்ம ப்ரெட்டு மேலே நெய் தடவிடலாம். இதே மேலே இன்னொரு ப்ரெட்டுக்கும் செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு வச்சதை நம்ம திருப்பி போட்டுடலாம். திருப்பும் போதே தெரியும் பார்த்தீங்களா, கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. ரெண்டையும் நல்லா திருப்பி திருப்பி போடணுங்க. இல்லைன்னா அது கருகி போயிடும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, வெங்காயம், மிளகாய் இதெல்லாமே சேர்த்து ஃபஸ்ட்டு வச்சதில் நம்ம வச்சிடலாம். ரெண்டாவது அது மேலே வச்சிடலாம். வச்சுட்டு அதை மறுபடியும் நல்லா திருப்பி போட்டுடலாம். கலரே நல்லா சேஞ்ச் ஆகிக்குது பார்த்தீங்களா. இதை அப்படியே கடித்து சாப்பிடும்போது நல்லா முறுன்னு இருக்குங்க. உள்ளே இருக்க தக்காளி, வெங்காயம், மிளகாய் சேர்த்து சாப்பிடும்போது இன்னமும் டேஸ்ட்டாக இருக்குங்க. ப்ரெட்டுங்காட்டிக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்னஸும் கூட இருக்குங்க. இதை கட் பண்ணும்போது நல்லா மொறுன்னு தாங்க இருந்தது. நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேங்க. இது வரைக்கும் நாங்கள் சாண்ட்விட்சு சாப்பிட்டது இல்லைங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைமே நல்லா வந்திருக்குங்க. இது இன்னொன்று கூட சேர்த்து சாப்பிட்லாம் போல் தோணுங்க. அந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவுக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.